வெல்கம் டு ஆல். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 12th சிபிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியில் ஹேலோ ஆல்கேன் ஹேலோ அரேன் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் நம்மள ஹேலோ ஆல்கேன் ஹேலோ அரேன் அப்படின்னா என்ன? அல்கேன் இருக்குது பார்த்தீங்களா, மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன். அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹேலஜன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதை நமக்கு என்னது ஹேலோ ஆல்கேன். இப்போ ஹேலோ அரேன் என்னது, பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஹேலஜனை, அது குளோரினோ புரோமினோ அயோடினோ ஃப்ளோரினோ, சரிங்களா, ஏதோ ஒரு ஹேலஜனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், ஹைட்ரஜனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஹேலோ அரீன். என்ன சொல்கிறோம்? ஹேலோ அல்கேன்னா என்ன சொல்கிறோம்? ஹைட்ரஜன் இஸ் replaced by halogen in alkane. இது இப்போ CH4, இது என்னது மீத்தேன், C2H6 ஈத்தேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த CH4ல் ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது குளோரினாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹாலஜன்ஸு ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின், இதுதான் மெயினாக பயன்படுத்தும். சரிங்களா? அப்போ ஒரு மீத்தேனில் ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இது என்னது ஹாலோ மீத்தேன். சரிங்களா? இது ஈத்தேன். இது என்னது அல்கேனில் தான். மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன், எந்த ஒரு அல்கேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது பேர் என்னது ஹாலோ அல்கேன். கிளியருங்களா? அதே மாதிரி இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு C2H5X. அப்போ என்னது ஈத்தேனில் ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறோம், ஹாலோ ஈத்தேன். அது குளோரின் இருந்தால் குளோரோ ஈத்தேன், புரோமின் இருந்தால் புரோமோ ஈத்தேன். சரிங்களா? ஓகே. அதே ஹாலோ அரீன் அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஹாலஜன் இன் பென்சீன். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட், எக்ஸாம்பிள் பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது என்னது பென்சீன். பென்சீன்ல ஒவ்வொரு கார்பன் இருக்கு, நமக்கு ஒரு கார்பன், ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, C6H6. இதுதான் பென்சீன். இதுல ஏதோ ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது என்னது ஹாலோ அரீன். சரிங்களா? இப்போ இந்த ஹாலோ அல்கேன் ஹாலோ அரீன்ஸை பற்றி பார்த்தாச்சு. இதில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இந்த ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதை கேட்டகரி 3 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் இருக்கிறத வச்சு, இதை வச்சு நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ், ஒரு ஹாலஜன் இருந்தா 2 ஹாலஜன் இருக்கா 3 ஹாலஜன் இருக்கான்ட்டு நம்பர் ஆஃப் ஹாலஜனை வச்சு முதல்ல என்ன பண்றாங்க, கிளாஸிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன். எப்படி? இப்ப கவனிங்க, இது கவனிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் போய் ஒரு ஹாலஜன் சப்ஸ்டியூட் இருக்குது. இங்கே ஒரு ஹாலஜன் தான் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? நமக்கு 2 ஹாலஜன் சப்ஸ்டியூட் இருக்குது. இதுலைங்க 3 ஹாலஜன் சப்ஸ்டியூட் இருக்குது. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்லுவாங்க, மோனோ ஹாலோ அல்கேன். இது என்ன சொல்லுவாங்க, மோனோ ஹாலோ அல்கேன். இது டைஹாலோ அல்கேன். இது என்ன சொல்லலாம், ட்ரை ஹாலோ அல்கேன். சரிங்களா? இதே மாதிரி
அரீன்லையும் பாருங்களேன். இதில் பாருங்க பார்க்கலாம். ஒரு ஹாலஜன் இருக்கு, 2 ஹாலஜன் இருக்கு, 3 ஹாலஜன் இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க நமக்கு? இது மோனோ ஹேலோ அரீன், டை ஹேலோ அரீன், ட்ரை ஹேலோ அரீன். மோனோ ஹேலோ அரீன், டை ஹேலோ அரீன், ட்ரை ஹேலோ அரீன் அப்படின்ட்டு முதல்ல எதை பண்றோம்? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் இருக்கிற வச்சு மோனோ ஹேலோ, டை ஹேலோ, ட்ரை ஹேலோ. அது ஹேலோ அல்கேனா இருந்தா மோனோ ஹேலோ அல்கேன், டை ஹேலோ அல்கேன், ட்ரை ஹேலோ அல்கேன். அரீனா இருந்தா மோனோ ஹேலோ அரீன், டை ஹேலோ அரீன், ட்ரை ஹேலோ அரீன். இது எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம்? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் வச்சு. சரி, செகண்ட் எதை பொறுத்து அப்படின்னா ஹாலஜன் attached to sp3 hybridized carbon. எதை பேஸ் பண்ணிருக்காங்க? ஹாலஜன் attached to sp3 hybridized carbon. அதுல என்ன பண்றாங்க? 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா அல்கைல் ஹாலைடு, அல்லைலிக் ஹாலைடு, பென்சைலிக் ஹாலைடு. இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க? ஹாலஜன் அட்டாச்சு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருக்கும் பொழுது அதுல 3 கேட்டகரி: அல்கைல் ஹாலைடு, அல்லைலிக் ஹாலைடு, பென்சைல் ஹாலைடு. சரிங்களா? உனக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இதில் ஃபர்ஸ்ட் என்னது? அல்கைல் ஹாலைடு. இதில் கவனிங்க பார்க்கலாம். ஹாலஜன் அட்டாச்சு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். நம்ம எப்படி sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், sp2 ஹைபிரிடைஸ்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சிங்கிள் பாண்ட் அட்டாச் இருக்கிற கார்பன்லாம் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், டபுள் பாண்ட் அட்டாச் இருக்கிற கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் இருக்கிறது sp ஹைபிரிடைஸ்டு கார்பன். அப்படி பார்க்கும்போது ஹாலஜன் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இதுலயும் ஹாலஜன் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இதுலயும் ஹாலஜன் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சரிங்களா? இது எல்லாமே ஹாலோ அல்கேன் தான். இது எல்லாமே என்னது? சாரி, அல்கைல் ஹாலைடு. இது எல்லாமே என்ன? நமக்கு அல்கைல் ஹாலைடு. இப்போ அதுல 3 கேட்டகரி கொடுத்துருக்குறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஒரு கார்பனோட ஜாயிண்டா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? பிரைமரி. என்ன சொல்லுவாங்க? பிரைமரி அல்கைல் ஹாலைடு. இது என்னது? ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற கார்பன் 2 கார்பனோட ஜாயிண்டா இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க? இதை செகண்டரி அல்கைல் ஹாலைடு. சரி, இதுல பாருங்க பார்க்கலாம். ஹாலஜன் அட்டாச் கார்பன் 3 கார்பன் அட்டாச் இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க? அப்ப டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு. அப்ப அல்கைல் ஹாலைட்னா முதல்ல என்ன? அல்கைல் ஹாலைட்னா அல்கைல் குரூப்ல ஹாலஜன் ஜாயிண்டா இருக்குது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஹாலஜன் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கணும். சரிங்களா? அதுல ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பன் ஒரு கார்பனோட ஜாயிண்டா இருந்துச்சுன்னா பிரைமரி அல்கைல் ஹாலைடு, இல்ல 2 கார்பன் அட்டாச் இருந்துச்சுன்னா செகண்டரி அல்கைல் ஹாலைடு, 3 கார்பன் அட்டாச் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க
டெர்ஷரி அல்கைல் ஹேலைடு. ஒரு டைம் நமக்கு அதாவது நம்பர் ஆஃப் கார்பனை வச்சும் நம்ம இதை கணக்கு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹாலஜன் அட்டாச்சர் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வச்சு சொல்லலாம். இப்போ ஹாலஜன் அட்டாச்சர் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு, 2 ஹைட்ரஜனும் 3 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது பிரைமரி, 1 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, ஹைட்ரஜன் இல்லைன்னா டெர்ஷரி. சொல்ல புரிஞ்சுங்களா? ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் எத்தனை கார்பனோட அட்டாச்சா இருக்குன்னு வச்சு நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கிளாஸிஃபை பண்ணலாம். இல்ல அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு என்ன சொல்லலாம், நம்ம பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த கார்பன் ஒரு கார்பன் அட்டாச் இருந்தா பிரைமரி, 2 கார்பன் அட்டாச் இருந்தா செகண்டரி, 3 கார்பன் அட்டாச் இருந்தா டெர்ஷரி. எந்த கார்பனு? ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பன். இல்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஹாலஜன் அட்டாச் கார்பன்ல 2 ஹைட்ரஜனோ இல்ல 3 ஹைட்ரஜனோ இருந்துச்சுன்னா பிரைமரி, 1 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, ஹைட்ரஜன் இல்லைன்னா டெர்ஷரி. நமக்கு எது நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சிருக்கிறோம் அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எதுல வருது நமக்கு? அல்கைல் ஹேலைடு. இந்த அல்கைல் ஹேலைடை 3ஆ பிரிச்சிருக்கிறோம், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அடுத்து என்ன இருக்குது? அல்லைலிக் ஹேலைடு. அல்லைலிக் ஹேலைடுனா ஹாலஜன் அட்டாச்டு டு அல்லைலிக் கார்பன். அதனால அல்லைலிக் கார்பன் இப்போ ரெண்டையும் பாருங்களேன். இதுலயும் ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். இதுலயும் ஹாலஜன் அட்டாச்டு டு sp3யோட கம்பேர் பண்ற மாதிரி போடுங்க. ஓகே. இந்த காம்பவுண்ட்லயும் ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இதுலயும் ஹாலஜன் அட்டாச்டு டு என்ன இருக்கு? sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஜாயிண்ட் ஆயிருச்சு வச்சுக்கோங்களேன். இந்த கார்பனுக்கு பேர் என்னது? அல்லைலிக் கார்பன். இதுக்கு பேர் என்னது? அல்லைலிக் கார்பன். அல்லைலிக் கார்பன் என்னது? அது sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். அந்த கார்பன் அட்டாச்சா இருக்கிற கார்பன் என்னவா இருக்கணும்? sp2 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். இந்த கார்பன் sp3, இது sp2, ஏன்னா டபுள் பாண்ட் அட்டாச்சா இருக்கு. இதுல பாருங்க பார்க்கலாம். இந்த கார்பன் sp3, இந்த கார்பன் sp2. கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த கார்பன் அல்லைலிக் கார்பன்? sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் பேர் என்னது? அல்லைலிக் கார்பன். அப்ப அந்த அல்லைலிக் கார்பன்ல ஹாலஜன் அட்டாச்சா இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொன்னாங்க? அல்லைலிக் ஹேலைடு. அது என்ன சொல்றாங்க? இது அல்லைலிக் ஹேலைடு. சொல்ற புரிஞ்சுங்களா? இப்ப அல்லைலிக் ஹேலைடுல நம்ம என்ன சொல்றோம்? அதே கான்செப்ட் தான். sp3 ஹைபிரிடைஸ்டு ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். பட் அந்த கார்பன் எதோட அட்டாச்சா இருக்கணும்? sp2 ஹைபிரிடைஸ்டு அட்டாச்சா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? அல்லைலிக் ஹேலைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லைலிக் ஹேலைடு இது எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இதுலயும் பாருங்க ஹாலஜன் அட்டாச்டு டு sp3, அந்த கார்பன் அட்டாச்சா இருக்கிற கார்பன் என்ன இருக்கு? sp2 இருக்குது. கிளியருங்களா? சரி, ஓகே. இப்போ அதுல என்ன பார்க்கறோம் நம்ம? பென்சைலிக் ஹாலைடு. இதுல பாருங்க பார்க்கலாம். ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அந்த கார்பன் அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சரிங்களா? அப்ப இது அல்லைலிக் கார்பன் தானே. ஆனா இங்க நம்ம இது என்ன சொல்றோம்? பென்சைலிக்னு சொல்றோம். இதுங்க என்ன சொல்றோம்? நம்ம அல்லைலிக்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம்? நம்ம அல்லைலிக்ல வருது. இதுல வருது நமக்கு பென்சைலிக். ஏன்னா பென்சீன் ரிங்ல அட்டாச்சா இருந்துச்சுன்னா, எது? அந்த ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் பென்சீன் ரிங்ல அட்டாச்சா இருந்துச்சுன்னா அது என்ன சொன்ன நமக்கு? பென்சைலிக். அப்ப இது பென்சீன் ரிங்கான்னு கேட்டது பென்சீன் ரிங் கிடையாது. பென்சீன் ரிங்னா 6 கார்பன் சைக்கிளிக்கா இருந்தா மட்டும் போதாது. அதுக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் 3 டபுள் இருந்தா தான் அது பேர் என்னது? பென்சீன். இது நாட் பென்சீன். சரிங்களா? அப்ப இது என்னது? நமக்கு அல்லைலிக்ல தான் வரும். புரியுதுங்களா? இதுவும் அல்லைலிக் தான், இதுவும் அல்லைலிக் தான். சரிங்களா? இது என்னது? நமக்கு பென்சைலிக். ஏது பென்சைலிக்னு சொல்றோம்? ஹாலஜன் அட்டாச்டு sp3 தட் sp3 அட்டாச்டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சரிங்களா? அப்ப இது அல்லைலிக் கார்பன் தான். ஆனா இது என்ன வரைக்கும் நமக்கு பென்சீன் ரிங்ல அட்டாச்சா இருக்கல என்ன கேட்டகரியில கொண்டு வராங்க? இத பென்சைலிக் ஹாலைடு. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம் நம்பர் ஆஃப் ஹாலஜன் வச்சு மோனோ டை ட்ரைன்னு பார்த்தோம். இப்ப ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருந்துச்சுன்னா அல்லைலிக், அல்கைல், அல்லைலிக், பென்சைலிக்.
இந்த அல்கைல 3 கேட்டகரி இருக்குது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்ட்டு. இந்த அல்லைலிக்ல என்ன இருக்கு நமக்கு, இந்த மாதிரி என்ன இருக்கு நமக்கு, ஹாலஜன் அட்டாச் sp3 இருந்து அது என்ன நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின்ல ஜாயிண்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ரிங்லி ஜாயிண்டா இருக்கலாம். பட் இது என்ன கிடையாது, பென்சீன் ரிங் கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி பென்சீன் ரிங்ல அட்டாச் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, பென்சைலிக் ஹாலைடுன்னு சொல்லுவாங்க. கிளியருங்களா? மூணாவது கேட்டகரி halogen attached to sp2 hybridized carbon. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்க பார்க்கலாம். ஹாலஜன் அட்டாச்டு டு sp2 இருக்கணும். ஹாலஜன் அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஹாலஜன் அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் டைரக்டா அட்டாச் ஆயிருக்குது. அதுல என்ன ரெண்டு கேட்டகரினா, ஒன்னு வினைலிக்கு, இன்னொன்னு அரைல். அதனை வினைலிக் அரைல், வினைலிக் ஹாலைட், அரைல் ஹாலைட். அதனை வினைலிக்கு ஹாலஜன் அட்டாச் இருக்காரு sp2 இருக்கணும். ஆனா அது என்னவா இருக்கக்கூடாது, பென்சீன் ரிங் இல்லாம இருக்கும். பென்சீன் ரிங் இல்லாம இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க, வினைலிக் ஹாலைடு. இல்ல ஹாலஜன் டைரக்ட்லி அட்டாச் டு த பென்சீன் ரிங், ஏன்னா பென்சீன் இருக்க எல்லா கார்பனும் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் தான். அப்ப என்ன சொல்லுவாங்க, அரைல் ஹாலைடு. சொல்ற புரிஞ்சா? உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், இந்த அரைல் ஹாலைடுக்கும் பென்சைலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பென்சைலிக் ஹாலைடுக்கும் அரைல் ஹாலைடுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. இது அரைல் ஹாலைடு. பென்சைலிக் ஹாலைடுனா இது பென்சைலிக் ஹாலைடு. என்ன வித்தியாசம், பென்சைலிக் ஹாலைடுல ஹாலஜன் sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் அட்டாச் ஆயிருக்கும். அந்த கார்பன் தான் sp2 கூட ஜாயிண்டா இருக்கும். ஆனா அரைல்ல ஹாலஜன் டைரக்ட்லி அட்டாச் டு த sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அது பென்சீனில் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கும். இது டைரக்டா பென்சீல் அட்டாச் ஆயிருக்காது, CH2 அட்டாச் ஆகி என்ன கிடைக்குது, பென்சீல் அட்டாச் ஆயிருக்குது. கிளியருங்களா? இதான நமக்கு ஹாலோ அல்கேன் ஹாலோ அரைனுடைய கிளாசிஃபிகேஷன், ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன். ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் செயில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றோம், அல்கைல் குரூப்ல அட்டாச் இருக்கிறது எல்லாமே அல்கைல் ஹாலைடுன்னு சொல்றோம், ஹாலோ அல்கேன். அதுல பார்த்தோம்னா ஒரு ஹாலஜன் இருந்துச்சுன்னா மோனோ ஹாலோ அல்கேன், ரெண்டு ஹாலஜன் இருந்துச்சுன்னா டை ஹாலோ அல்கேன், மூணு இருந்துச்சுன்னா ட்ரை ஹாலோ அல்கேன்னு சொல்றோம். அதே மாதிரி ஹாலோ அரீன்லயும் அதே மாதிரி ஒரு ஹாலஜன் இருந்துச்சுன்னா மோனோ ஹாலோ அரீன், ரெண்டு ஹாலஜன் தான் டை ஹாலோ அரீன், மூணு இருந்துச்சுன்னா ட்ரை ஹாலோ அரீன் அப்படின்றோம். அதே ஹாலஜன் அட்டாச் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனோட அட்டாச்சா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது மூணு கேட்டகரி இருக்குது, அல்கைல் ஹாலைடு, அல்லலிக் ஹாலைடு, பென்சைலிக் ஹாலைடு. சரிங்களா? அல்கைல் ஹாலைடுங்கிறது என்னது, அல்கைல் குரூப்ல ஹாலஜன் அட்டாச்சா இருக்கும். ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கும். அந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜனும் மூணு ஹைட்ரஜனும் தான் பிரைமரி, ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, ஹைட்ரஜன் இல்லைன்னா டெர்ஷரி. அதுன்னு அதை மூணு கேட்டகரியா பிரிக்கலாம். அடுத்து அல்லலிக் ஹாலைடு. அல்லலிக் ஹாலைடுனா ஹாலஜன் அட்டாச்டு டு த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு. அந்த கார்பன் எதோட அட்டாச் இருக்கணும், sp2 ஹைபிரிடைஸ்டு அட்டாச் இருக்கணும். அந்த கார்பன் பேர் தான் அல்லலிக் கார்பன். அதில் அட்டாச் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அல்லலிக் ஹாலைடு. அது ஸ்ட்ரெயிட் செயினாகவும் இருக்கலாம், ரிங் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். ஆனால் பென்சீன் ரிங் இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு என்ன பேரு, பென்சைலிக் ஹாலைடு. இந்த மாதிரி ஹாலஜன் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், அது அட்டாச்டு டு sp2, பட் அது என்னவா இருக்கு, நமக்கு பென்சீன் ரிங்கா இருக்குது. அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, பென்சைலிக் ஹாலைடுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கேட்டகரி ஹாலஜன் அட்டாச்டு டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் டைரக்டா அட்டாச்சா இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் செயின் கார்பனா இருந்துச்சுன்னா வினைலிக்கு, டைரக்டா பென்சில் அட்டாச் என்ன சொல்லுவாங்க, அரைல் ஹாலைடுன்னு சொல்லுவாங்க. கிளியருங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இதுக்கு நாமன் கிளேச்சர் கொடுக்கறது, நேம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி நம்ம ஹாலோ அல்கேன் ஹாலோ அரனுக்கு பேர் வைக்கிறது, நேம் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம நேம் கொடுக்குற ரெண்டு டைப் இருக்குது,
காமன் நேமு ஐயூபேக் நேம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காமன் நேம் பார்த்தலாம், அப்புறம் ஐயூபேக் நேம் பார்க்கலாம். இப்போ காமன் நேம் கொடுக்கும்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன சொல்லுவோம்? அதோட நேச்சர், இந்த CH3 நேச்சர் நேம் என்னது? அல்கைல் குரூப்புங்களா? அதோட நேச்சர் நேம் மெத்தில், மெத்தில் குளோரைடு. என்ன சொல்லுவோம்? மெத்தில் குளோரைடு. இதை எத்தில் குளோரைடு. எத்திலுக்கு வேற எந்த ஒரு நேமும் மாறி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து CH3CH2Clனாலும் ClCH2CH3 ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? எப்படின்னு பேர் மாற போறது கிடையாது. இதுவும் எத்தில் குளோரைடு என்னதான்? எத்தில் குளோரைடு தான். சரிங்களா? இது இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இப்படி ஒன்று இருக்குது. இதுலயும் 3 கார்பன் இருக்கிற ப்ரொபைல் குரூப் தான். இதுவும் ப்ரொபைல் தான். சரிங்களா? ஆனா இங்க ஸ்ட்ரெயிட் செயின்ல அட்டாச்சா இருக்குது, இங்க நமக்கு பிரான்ச்சா இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? இதை வெறும் ப்ரொபைல் குளோரைடு என் ப்ரொபைல் குளோரைடுன்னு சொல்லலாம். என் ப்ரொபைல் குளோரைடு. இது என்ன சொல்ல? நமக்கு ஐசோப்ரோபைல் குளோரைடு. இதை என் ப்ரொபைல் குளோரைடு ஆர் ப்ரொபைல் குளோரைடுன்னு சொல்லலாம். இது என்ன சொல்லணும்? ஐசோப்ரோபைல் குளோரைடு. சரிங்களா? இதே இப்போ 4 கார்பன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா இப்போ இது 3லையும் பாருங்களே, இதுலேயும் 4 கார்பன் இருக்கு, இதுலேயும் 4 கார்பன் இருக்கு, இதுலேயும் 4 கார்பன், இதுலேயும் 4 கார்பன். அப்போ நம்ம காமன் நேம் சும்மா என்ன சொல்லுவோம்? நமக்கு இப்போ 4 கார்பன் இருந்தால் பியூட்டைல்னு படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ பியூட்டைல்ல எல்லாம் ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கா? என்ன சொல்லலாம்? என் பியூட்டைல் குளோரைடுன்னு சொல்லலாம். பட் நம்ம பியூட்டைலுக்கு என்ன பயன்படுத்த என்ன சொல்லுவோம்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்னது? பிரைமரிங்களா? அப்போ இது என்னது? பிரைமரி பியூட்டைல் குளோரைடு. இதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது நமக்கு செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. இப்போ இதில் பாருங்க, ஹாலஜன் அட்டாச்சா இருக்கிற கார்பன்ல 3 கார்பன் ஜாயிண்டா இருக்கு, ஹைட்ரஜனே கிடையாது. அப்போ நமக்கு டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. சரிங்களா? இப்போ இதில் பாருங்க பார்க்கலாம், ஹாலஜன் குளோரின் அட்டாச்சா இருக்கிற கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுவும் பிரைமரி தானா? இங்கேயும் பிரைமரி பியூட்டைல் குளோரைடு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுவும் பிரைமரினா வேற வேற தானே பேர் வரணும். அப்போ பிரைமரியில என்னவா இருக்கு? பிரான்ச்சோட இருக்குது. பிரைமரியில பிரான்ச்சா இருக்கு. அப்ப என்ன சொல்லிக்கலாம்? நம்ம ஐசோபியூட்டைல். இப்போ இங்கேயும் பிரான்ச் இருக்கு அப்படின்னா, இங்க பிரான்ச்சா இருந்தாலும் என்ன நமக்கு செகண்டரின்னு சொல்ல முடியும், டெர்ஷரின்னு சொல்ல முடியும். இங்க நம்ம பிரான்ச் இருந்தாலும் பிரைமரின்னு சொன்னோம்னா அப்ப இதுக்கு அதுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். சரிங்களா? அப்ப இது பிரைமரி பியூட்டைல் குளோரைடு தான் நமக்கு ஐசோபியூட்டைல் குளோரைடு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுல பாருங்க பார்க்கலாம், 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் தான் பென்டைலு. அதுலயும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லலாம். இதுல எக்ஸ்ட்ரா என்னது? இந்த கார்பனை சுத்தி 4மே கார்பனா இருக்குது. கார்பனை சுத்தி 4 கார்பன் அட்டாச்சா இருந்தா அதான் சொல்லுவாங்க நியோபென்டைல். எதுன்னு சொல்லுவாங்க? நியோபென்டைல். நியோபென்டைல் குளோரைடு. சொல்ல புரிஞ்சா? இது காமன் நேமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இதே மாதிரி பென்சின்ல இருந்து அதே மாதிரி தான் நமக்கு என்னது? புரோமோ பென்சின், குளோரோ பென்சின். ஹாலோ அரின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவோம்? பென்சின்ல புரோமின் இருக்கு, புரோமோ பென்சின். குளோரின் தான் குளோரோ பென்சின். சரிங்களா? இதே
இதில் இப்போ என்ன சொல்லுவோம், புரோமோ பென்சீன். இங்கே 2 புரோமின் இருக்கா, டைப்ரோமோ பென்சீன். அப்போ இதுவும் டைப்ரோமோ பென்சீன், இதுவும் டைப்ரோமோ பென்சீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டு எப்படி பேர் வித்தியாசம் கொடுக்குறது அப்படின்னா, இப்போ இந்த புரோமோ பென்சீன் இங்கே இருக்கலாம், இந்த புரோமினுக்கு பக்கத்து பொசிஷன் இருக்கிற பேர் ஆர்த்தோ பொசிஷன். ஒரு பென்சீன் ரிங்கில் இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இந்த ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பொசிஷனும் இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது, ஆர்த்தோ. அடுத்தடுத்த பொசிஷனுக்கு பேர் என்னது, ஆர்த்தோ. அடுத்து ஒன்று விட்டு போடுற பொசிஷனுக்கு பேர் என்னது, மெட்டா. நான் இந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ இதுவும் என்னது, ஆர்த்தோ. இதுவும் மெட்டா. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பாரா. சரிங்களா. நம்ம எந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கு 2 பக்கமும் பக்கத்தில் இருக்கிறது ஆர்த்தோ பொசிஷன், ஒன்று விட்டு இருக்கிறது மெட்டா பொசிஷனு, ஆப்போசிட் இருக்கிறது பாரா பொசிஷன். அப்போ என்ன சொல்லுவோம், இதை ஆர்த்தோ டைப்ரோமோ பென்சீன், இதை பாரா டைப்ரோமோ பென்சீன். அப்போ வித்தியாசம் தெரியுமா நமக்கு, ரெண்டுமே டைப்ரோமோ பென்சீன் தான். ஆர்த்தோங்கிறப்ப பக்கம் பக்கம் போட்டுக்குவோம், பாராங்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் போட்டுக்குவோம். இது மாதிரி 3 இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க, இதை சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரெக்டா ஒன்று விட்டு இருக்குங்களா, இது என்ன சொல்லுவாங்க, இதை சிமெட்ரிக்கா இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, இதை சிமெட்ரிக் ட்ரைப்ரோமோ பென்சீன். சிமெட்ரிக் ட்ரைப்ரோமோ பென்சீன். சிமெட்ரிக் ட்ரைப்ரோமோ பென்சீன். இது ஆர்த்தோ டைப்ரோமோ பென்சீன், இது பாரா டைப்ரோமோ பென்சீன். சரிங்களா. இது காமன் நேமுக்கு நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இது என்ன பார்க்க போறோம், நம்ம ஐயூபிஏ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா.